மோட்டோ 2 வாரத்துக்கு முன்னாடி தான் E32 அப்படின்னு அவங்களோட பட்ஜெட் ரேஞ்சில் புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த ஃபோனை தொடர்ந்து மோட்டோ E22s அப்படின்னு புது மாடல் இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது, இந்த ஃபோனை பற்றி என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். டிசைன் E32ல் என்ன டிசைன் கொடுத்தாங்களோ கிட்டத்தட்ட அதே டிசைன் தான். டிசைனில் எந்த வித சேஞ்சஸும் இங்கே யூஸ் பண்ணலை. அண்ட் ஃபோனோட சைஸ் பொறுத்தவரை 6.5 inches 20:10 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் டிஸ்பிளேக்கு ஐபிஎஸோட எல்சிடி பேனல் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை HD+ஆக இருந்தாலுமே இங்கே 90Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட்ஜெட் ரேஞ்ச் ஃபோன்ஸில் 90Hz கொடுக்குறது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். நெக்ஸ்ட் ப்ராசஸர் பொறுத்தவரை இங்கே மீடியாடெக் ஹீலியோ G37 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸர் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா, நான் முன்னாடியே நிறைய ஃபோன்ஸில் சொன்ன மாதிரி தான், பேசிக் யூசேஜ் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. இல்லை ஒரு நாளைக்கு நீங்கள் ரெகுலராக ஒரு 4 இல்லை 5 அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ப்ராசஸர் போதுமானது. கொஞ்சம் இன்டென்ஸாக யூஸ் பண்ணுவீங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராசஸர் அதுக்கு செட் ஆகாது. அண்ட் இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 4GB ரேம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்தவரை 64GB ஆப்ஷன்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் கேமராஸ் பொறுத்தவரை இங்கே டியூல் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரைமரி சென்சார் 16 மெகாபிக்சல் அண்ட் செகண்டரி சென்சார் எப்போவும் போல் 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவும் இங்கே 8 மெகாபிக்சல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பஞ்சுவல் கேமரா சென்டரில் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஒரு மெயின் ஹைலைட் என்ன அப்படின்னா, ஃப்ரண்ட் கேமராவும் சரி செல்ஃபி கேமராவும் சரி ஃபுல் HD 30 FPSல நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷன்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் பேட்டரி பொறுத்தவரை E22sல 5000 mAh கொடுத்துருக்குறாங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு 10 வாட்ஸ்க்கான சார்ஜர் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அடிஷ்னலாக இந்த ஃபோனில் IP52 வாட்டர் ரெசிஸ்டன்ட், ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 அண்ட் டியூவல் பேண்ட் ஒய்ஃபை சப்போர்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இங்கே பவர் பட்டன்லேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. கூடவே ஃபேஸ் அன்லாக் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. இவ்வளோ நேரம் நம்ம ஹார்ட்வேர் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் பொறுத்தவரை இங்கே Android 12 ரன் ஆகுது. இது கம்ப்ளீட்டாக கிட்டத்தட்ட ஸ்டாக் Android தான். இதுக்கு மேலே மோட்டோவோட சின்ன UI ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் இங்கே ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபோனோட டைமென்ஷன்ஸ் பொறுத்தவரை 8.49 mm திக்னஸ் அண்ட் வெயிட்டும் 185 grams தான். நல்லாவே வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனை மேனேஜ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரைஸிங் பொறுத்தவரை இந்த ஃபோன் ஒரே வேரியண்ட்டில் தான் அவைலபிளாக இருக்குது. 4GB RAM 64GB வேரியண்ட் 8,999க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த ஃபோன் 2 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது, ப்ளூ கலர் அண்ட் பிளாக் கலர். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, உங்களோட யூஸ் கேஸ் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ரொம்ப பேசிக்கான யூசேஜ் தான் இருக்க போகுது, இல்லை ரெகுலராக ஒரு 4-5 அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை வாங்கலாம். அண்ட் இதை தாண்டி ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா இதை விட பெட்டரான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோஸில் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் சப்போஸ் இந்த ஃபோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ளிப்கார்ட் மூலமாக நீங்கள் இந்த ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோ அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.